கடந்த 8ஆம் தேதி மணல் குவாரி அதிபர் சேகர் ரெட்டியின் வீடு, அலுவலகம் 8 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க. அப்போது கணக்கில் காட்டப்படாத 144 கோடி பணம், 177 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதா கூறப்பட்டு இருக்கு. இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டாரு. அவர் கொடுத்த தகவலின் பேரில் அவரது கூட்டாளிகள், நண்பர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஆந்திராவில் மனைவி வீடு, உறவினர்கள் வீடு, அலுவலகங்கள் என மொத்தம் 14 இடங்கள்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் கடந்த புதன்கிழமை அதிகாலை தொடங்கி வியாழக்கிழமை அதிகாலை வரை 25 மணி நேரம் சோதனை பண்ணிருக்காங்க. தனது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி விவேக் ஆஜராகல. அதே நேரத்துல ராம்மோகன் ராவும் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது பழைய டெக்னிக் தான் என்றாலும் அப்பட்டமான நாடகம் என்று வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராம்மோகன் ராவுடைய தொடர்பில் இருந்தவர்கள் யார் எனவும் அவர்கள் அனைவரும் விசாரணை வளையத்துக்குள்ள சிக்குவாங்கன்னு கூறப்பட்டு இருக்கு. இது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்மந்தப்பட்ட அனைவருமே கைது செய்யப்படுவாங்க கூறப்பட்டு இருக்கு. சோ இது தொடர்பா ஜெயலலிதா ஆட்சியில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க. மேலும் ராணுவம் பாத்தீங்கன்னா அதே ஒரு 10,000 15,000 பேர் குவிஞ்சிருக்காங்க. சசிகலா வீட்லயும் ரைடு நடக்கிறதா சொல்லப்படுது. ஆல்ரெடி ராம்மோகன் ராவ் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி அட்மிட் ஆயிட்டாரு. அடுத்து சசிகலா அட்மிட் ஆனாலும் ஒரு வியப்பு இல்லை. பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு.